வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் படைப்பு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் இதற்கு ஒரு அச்சுறுத்தலான நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறதா, கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் ஊடகங்கள் அத்துமீறுகின்றனவா என்கின்ற தளத்தில் தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சமீப காலமாக, அதாவது மாதுருபாகன் நாவலில் தொடங்கி புலியூர் முருகேசன் தாக்கப்பட்டது தொடர்ந்து இறுதியாக தற்போது புதிய தலைமுறை என்கின்ற தொலைக்காட்சிக்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுகின்ற அளவுக்கு ஒரு சூழல் போயிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? ஊடகத்தில் நடத்திய நிகழ்ச்சி தவறா, அல்லது நிகழ்ச்சியை கண்டித்து இவர்கள் நடத்திய போராட்ட வடிவம் தவறா? எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமா, அல்லது இதுதான் அதற்கு பதில் வினையா? இதை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும்? சட்டம், அரசு, ஊடகம் இவை செய்ய வேண்டிய கடமை என்ன? ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இருக்கிறதா, அல்லது இது போன்ற நிலைகள் வளருமானால் ஊடகவியலாளர்கள் எப்படி செயல்பட முடியும் என்கின்ற தளத்திலும் இன்றைய விவாத அரங்கம் செயல்பட இருக்கிறது. இன்றைய விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சிவசேனா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ராஜேஷ் அவர்கள், வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். எழுத்தாளர் மற்றும் சிக்ஸன்ஸ் பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் அவர்களும் இந்த விவகாரம் குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை ஒரு படைப்பாளியாக பதிவு செய்ய இருக்கிறார். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எழுத்தாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இந்துத்துவ எழுத்தாளர் மா வெங்கடேசன் அவர்களும் இந்த விவாத அரங்கில் ஒரு படைப்பாளி தரப்பில் அவர் தரப்பில் இந்த விஷயத்தை எவ்வாறு அணுகிறார் என்பதையும் நமக்கு சொல்ல இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறார். சார் வெங்கடேசன் சார், உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த பிரச்சனையில இப்ப நீங்க நிறைய இப்ப திராவிட இயக்கத்தை கடுமையா விமர்சிச்சு நூல் எழுதியிருக்கிறீங்க. பெரியாரின் மறுபக்கம் சொல்லி பெரியாரை பற்றி நிறைய எதிர்மறை கருத்துக்களை வச்சு நீங்க வச்சு சில விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. அதை நீங்க உண்மை நம்புறீங்க, உங்களுடைய கருத்து அது. ஆனா அந்த கருத்துக்கு பதில் தெரிவித்தோ, பெரியாரை பற்றி எழுதக்கூடாது என்றோ, இல்ல திராவிட இயக்கங்களை விமர்சிக்க கூடாது என்றோ, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் உள்ள கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்கம் தனியா இருந்தாலுமே திமுக, அதிமுக, மதிமுக எல்லாமே திராவிட இயக்க பாரம்பரியமான கட்சிகள் தான். இதுவரை எந்த கட்சிகளுமே பெரியாரை பற்றி வந்த விமர்சனங்களுக்கு கருத்தால் பதில் சொல்லி இருக்கிறாங்களே ஒழிய, இது போன்று நூலை தடை செய்யணும், அவர் எழுதவே கூடாது, அல்லது எழுத்தாரை இழுத்து போட்டு அடிப்பது, இது போன்ற மரபுகள் தமிழ்நாட்டில் என்னைக்கா நடைபெற்று இருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அந்த 2004 அந்த நூலை எழுதினேன். நான் அது மதுரையில தான் வெளியீட்டு விழா வச்சோம். அப்போ அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு ஹோட்டல்ல தான் வச்சோம் நாங்க ஃபர்ஸ்ட் அந்த வெளியீட்டு விழா. அப்போ அந்த ஹோட்டல்ல அங்க இருக்கிற திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் கழகம் நாங்க போஸ்டர் அடிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி மறுநாள் 2004 அப்போ அங்க மிரட்டல் விடுத்தாங்க, இந்த புத்தகத்தை இந்த இடத்துல நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது குமுதம் ரிப்போர்ட், திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட்காரங்க அங்க மிரட்டல் விடுத்தாங்க. அதனால அங்க கேன்சல் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல்காரங்க அப்புறம் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அடிவாரத்துல தான் ஒரு தேவர் சமூக திருமண மண்டபம் இருந்தது. அங்கதான் நாங்க அதுக்கப்புறம் அங்க வெளியிட்டோம். சோ அப்பவே அச்சுறுத்தல் இருந்தது அந்த புத்தகத்துக்கு. ஆனா என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒரு எழுத்தாளரா நான் பார்க்கும் பொழுது இந்த வன்முறையை நான் என்றைக்குமே ஆதரித்ததில்லை. கருத்தால் தான் எதிர்க்க வேண்டும். ஆனா இங்க என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, என் கருத்தை யார் வெளியிடுறாங்க, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஊடகம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லிடுறீங்க, அது பல லட்சம் மக்கள்கிட்ட அது போயிடுது. அது ஆனால் தனிப்பட்ட முறையில நான் வெங்கடேசன் இருக்கேன், என்னுடைய கருத்தை நீங்கள் என்னை தாக்கி பேசும்போது, உங்கள் கருத்தை சொல்லும்போது அதற்கு பதில் சொல்ல என்னுடைய கருத்தை யார் வெளியிடுவார்கள்? அது எனக்கு அந்த வெளி இல்லாம இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ கோபமா ஆயுதம் எடுக்கிற அளவுக்கு போயிருதுங்களா? இல்ல, இதுவரை சிறு குழுக்கள் தான் இது போல செய்யறாங்க. இது அதுக்கு நீங்க ஒரு மத அடையாளமோ சாதி அடையாளமோ நீங்க கொடுக்க கூடாதுதான் எனக்கு என்னோட வேண்டுகோள். அதுக்கு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். நான் துரை குணா ஒரு புத்தகம் எழுதினார், ஊரார் வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த புதுக்கோட்டையில அந்த கிராமத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. அதை எதிர்த்தது அந்த ஊராட்சி தலைவர். அந்த புத்தகத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தான் எதிர்த்தாரு. அவர் பேரு தங்கராஜ். அவர் பேரு, அவர் ஒரு தலித். அவர் ஒரு தலித். அவர் இது நாங்க அண்ணன் தம்பியா இந்த ஊர்ல வாழுறோம், இது இந்த எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துது, அதனால இந்த புத்தகத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தகத்துக்கு ஒரு அணிந்துரை ஒருத்தர் கொடுத்திருக்காரு, சின்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, அந்த புத்தகத்தை உள்ள நான் சரியா படிக்கவே இல்லை, ஆனா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தேன், அதுல
கொஞ்சம் இடரலா வந்து செய்திகள் இருக்கு. அதனால அந்த தம்பி கிட்ட நான் வந்து இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல சார், இதை எப்படி இதை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்றதா சொல்றேன். நீங்க வந்து இது வந்து மதவாத அமைப்பு அப்படின்னு தான் நிறைய பேர் இல்ல நீங்க பேசலாம் சார். அதாவது இப்ப புதிய தலைமுறையில வந்து அடிச்ச உடனே இந்து முன்னணி அப்படின்னு தான் பேர் வருது. ஆனா அமைப்பு வந்து வேற அமைப்பு. அந்த பேரை யாரும் சொல்றது கூட இல்ல. இந்து முன்னணி எதிர்த்து போராட்டம் பண்ணலையா? போராட்டம் பண்ணாங்க சார். அடிச்சது யார்? இப்போ ஒன்னும் இல்ல சார், ஜி ராமகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்து முன்னணி தான் அடிச்சுன்னு இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரு அந்த அமைப்பு பேர் வெளியே வந்தது. ஹிந்து இளைஞர் அறிக்கை இங்க இருக்கு. ராமகோபாலன் அறிக்கையில் இது போன்றவர்கள் நடந்தால் இனிமேல் நடக்க போகின்ற விபரீதத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ராமகோபாலன் அறிக்கை இருக்கு. நம்ம ஊடகத்துக்கே வந்த மின்னஞ்சல் முகவரில் இருக்கு. இல்ல அது கரெக்ட் தான் சார். ஆனா இப்படி இந்து முன்னணி தானே சொல்லிருக்கு. இதாவது இப்படி கம்யூனிஸ்டோ சொல்லி இருக்கு செஞ்சிருக்காங்களா? செஞ்சது வேற அமைப்பு. அந்த அமைப்பு பேர் தான் நீங்க குற்றச்சாட்டு சொல்லணும். நீங்க செய்யாத ஒரு அமைப்பு மேல வந்து நீங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இல்ல நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன். நான் இந்த 2 பேருமே இந்த சின்னராஜ் வந்து அணிந்துரை கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து திருப்பி அந்த புத்தகத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் துரைகுணம் எழுதுனது தப்பு தான், அது அப்படிதான் இருக்கு, அந்த தம்பியை கூப்பிட்டு நான் சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பேருமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் இல்ல சொல்ல அதான். ஆனா இதை இந்த புத்தகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு கூட்டம் நடந்தது, எல்லா எழுத்தாளர்களும் சேர்ந்து. அப்ப என்ன அவங்க பேசினாங்கன்னா, இந்த புத்தகத்தை சேர்த்து தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. பெருமாள் முருகனுக்கு ஆதரவு, இந்த புத்தகத்துக்கு ஆதரவு. இல்ல இல்ல நான் சொல்ல வரேங்க. அதாவது என்னன்னா இல்ல நான் சொல்லிடுறேன், முழுசா சொல்ல வரேன். மிரட்டலுக்கு தான் அவங்க வந்து இல்ல இல்ல அதாவது அவங்க என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா, இது வந்து மதவாத சக்திகள் அதிகரித்து அவங்களுடைய பலம் அதிகரித்து விட்டது, அதனாலதான் இந்த எதிர்ப்பு எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகத்துக்கு கம்யூனிஸ்ட்காரன் தான் எதிர்த்து இருக்காங்க. இதுல எங்க வந்து மதவாதம் வந்ததுதான் என்னோட கேள்வி. ஆமா அதனால எதிர்த்தது இடதுசாரிகள் அப்படிங்கிற. ஆமா இல்ல அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க என்கிட்ட, அந்த பேட்டியே இருக்கு என்கிட்ட. இவங்க 2 பேரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க தான். அந்த பேட்டிலேயே கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது அதனால இதுல வந்து நீங்க மதவாதத்தை வந்து இதுல வந்து நீங்க புகுத்தக்கூடாது. ஒரு சிறு குழுக்கள் வந்து அதை எதிர்க்குது. அதாவது ஒவ்வொரு சமூகமும் தாங்கள் பாதிக்கப்படும் போது, தங்களுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது இயற்கையாகவே அவர்கள் வந்து எதிர்ப்பை காட்டதான் செய்யறாங்க. அதை வந்து நீங்க வந்து சாதியவாதத்தோடோ இல்ல மதவாதத்தோடோ இல்ல மோடி வந்துட்டாரு அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்து தைரியம் வந்துடுச்சு அதனாலதான் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லி இருக்காங்க தான் சார். அதனாலதான் இந்த கருத்தை நான் சொல்றேன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். வெங்கடேசன் சொல்றப்ப வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னாரு. அப்புறம் வெளி இல்லைன்னாரு, ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பத்தி அவர் சொன்னாரு. முக்கியமா இந்த 2 விஷயத்தையும் விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு காலம் வழங்கி கூட அற்புதமான ஒரு கொடை வந்து ஊடகம். இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த அளவுக்கு விவாதங்கள்லாம் நடக்கவே இல்லை, மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடக்கவே இல்லை. இந்த ஒலி ஊடகங்கள் குறிப்பா தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய கருத்துக்கள் உள்ளவங்க எல்லாம் வந்து எல்லாருமே ஒரே தளத்துல இருந்து விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் உருவாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படின்னா, இந்த இந்துத்வா அப்படின்னு சொல்ல பிஜேபி தான் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் கூட பிஜேபியோட சங் பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அமைப்புகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்து பேசுறதுக்கு, தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறதுக்கு, விவாதிக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா பிரச்சாரம் செய்வதற்கு கூட இன்னைக்கு வந்து வெளியே வந்து ஸ்பேஸ் வந்து உருவாகி இருக்கு. நிச்சயமா ஏன்னா வந்து ஒரு திராவிட கழகக்காரங்க வந்து இந்துத்துவ சக்திகளுக்கு வந்து இல்ல பாஜகவுக்கு தங்களுடைய விமர்சனம் வைக்கிறப்ப அதுக்கான எதிர்வினையை வந்து அவங்களுக்கு ஆற்றுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து ஊடகம் வழங்கி இருக்கு. அதுதான் வந்து மீடியா கொடுத்திருக்கிற ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுல வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல ஒரு 4 பேர் வர்றாங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பாஜக சார்பாகவும் அல்லது அவங்களுடைய துணை அமைப்புகள் சார்பாகவும் யாராவது ஒருத்தர் வந்து கூடுதலா ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் வந்து இப்போ அது மாதிரி தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு 2 சேனல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து பல சேனல்கள் உருவாயிட்ட ஒரு சூழல்ல தினம் விவாத நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமான நிகழ்ச்சி கூட ஒரு விவாத நிகழ்ச்சி தான். தாலி வந்து போட்டுக்கொள்வது பெருமை தரக்கூடியதா சிறுமை தரக்கூடியதா அப்படிங்கறது வந்து ஒரு விவாத வெளியே தான் உருவாக்கி இருக்காங்க. அதுவும் வேற யாரோ இல்லாம அந்த தாலியை அணியக்கூடிய 2 தரப்பு பெண்கள்
நான் வந்து 2 கூறுகளா பிரிஞ்சு நின்று விவாதிக்கிறாங்க, ஆதரவாவோ அல்லது எதிர்ப்பாவோ. அதற்கான வெளியவும் வந்து இந்த ஊடகம் தான் உருவாக்கி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வெளி இல்ல, அதனால வந்து நாங்க வந்து ஆத்திரப்பட்டு எங்களுடைய எதிர்வினை ஆட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ வந்து எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு வந்து குறைவான பிரதிநிதித்துவம் கூட இருக்கலாம். ஆனா இவன் இந்த குறிப்பா சொல்லக்கூடிய இந்துத்துவ இயக்கங்களுக்கு வந்து கடந்த மோடி ஆட்சிக்கு முன்பும் சரி பின்பும் சரி மிகப்பெரிய அளவில் உருவாயிருக்குங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க. அந்த விவாத நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறவங்க உட்பட எல்லாருமே வந்து, ஏன்னா வந்து அவசரமா வந்து நாங்க வந்து விவாத நிகழ்ச்சிகளை கலந்துக்க மாட்டோம்னு சொல்லும் போதே அவங்க எல்லாம் ஏற்கனவே பங்கேற்றிருக்கிறவங்க தான் அர்த்தம். அப்படி இருக்கிறப்போ போயிருந்தா தான் நாங்க போக மாட்டோம்னு சொல்ல முடியும். அதனால பெரிய அளவில் விவாதம் வந்து உருவாயிருக்கு. ரெண்டாவது வந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து இதை பண்றாங்க அப்படிங்கறத வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து ஒரு பாஜக பத்தின ஒரு விஷயம் வருது அப்படின்னா RSS அல்லது சிவசேனா அல்லது இந்து முன்னணி அல்லது இந்து மக்கள் கட்சி இவங்களை தான் கூப்பிட்டு வந்து விவாதங்களை கேட்கறாங்க. சோ அரசு சார்பான விஷயங்களை கூட இவங்க தான் வந்து கருத்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. மிக சமீபத்துல தான் வந்து பாஜக செஞ்ச விஷயத்துக்கு எங்களை ஏன் கருத்து கேட்கிறீங்கன்னு சொல்றாங்க. எப்போ ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஏற்கனவே விமர்சனங்கள் எழும்போது இல்ல நீங்க இது பாஜக கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. சோ பாஜகவினுடைய பிரதிநிதியா கடந்த காலங்கள்ல செயல்பட்டவங்க இவங்க தான். இவங்க வந்து இன்னைக்கு இவங்களால பாஜகவுக்கு பிரச்சனைன்னு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்லி அவங்களை ஒதுக்கவே முடியாது. அவங்களும் இவங்களும் ஒன்றுதான், சங் பரிவார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குடையின் கீழே தான் இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் சொல்லி அவங்களை வந்து அப்பட்டமா நிராகரிக்கவே முடியாது. நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சார் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது வந்து இப்ப ஒரு விஷயம், அந்த தொலைக்காட்சியில வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சி குறித்து உங்க விமர்சனங்கள் நீங்க வைக்கலாம், இல்ல அதை மறுத்து நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். எவ்வளவு விஷயங்கள் ஜன்னா நீங்க ஒரு வழக்கறிஞர் கூட இது ஆர்டிகல் 19 படி ஒரு ஊடக சுதந்திரம், அது அவங்க தாலி வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது ஒரு பெண்ணுக்கு அவங்க வாழ்வாதார உரிமையில வருது. அது ஒரு ஊடக சுதந்திரத்திலும் ஊடகமும் எதை பத்தி வேணாலும் பேசலாம். என்ன சொல்ல போனா இது வந்து எந்த ஒரு சமூகத்தை தாக்கி பேசல, எந்த ஒரு பாலினத்தை தாக்கி பேசல, எந்த ஒரு மதத்தை தாக்கி பேசல. அவங்க வந்து பெண்கள்கிட்ட கேக்குறாங்க, சரி நிகரா வந்து வேணும்னு ஒரு பகுதியும் உட்காந்து பேசுறாங்க. அதுல எதற்காக இவ்வளவு பெருச்சு அங்க இத்தனைக்கு ஒரு ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டிருக்கிறார், யாரும் பாதிப்பில் ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டிருக்கிறார், 2 டிஃபன் பாக்ஸ் வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. இது வந்து அடுத்த ஊடகங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே? நீங்க பேசிக்கலா சொல்லும் போதே ஒரு நம்முடைய நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க ப்ரிஜுடைசர்னு சொல்லுவாங்க. நீங்களே அதை பிக்ஸ் பண்ணி நீங்க இதை வெடிகுண்ட நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்க நீங்களே சொல்லும் போது அதை திருப்பி எனக்கு சொல்ல முடியல. இந்த விஷயத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கணும். இந்தியாவில வந்து பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்றது. பத்திரிகை சுதந்திரத்துக்கு தனியாக சட்டங்கள் கிடையாது. பிரஸ் ஆக்ட் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி 19வது சட்டத்துல அதன உள்பிரிவு 1A இருக்கு. அதுலதான் அந்த பேச்சுரிமை இருக்கிறது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்கள், 7 தூண்கள் என்று அதை தான் சொல்லுகின்றார்கள். முதலாவதாக பத்திரிகை நம்முடைய பேச்சுரிமை, இரண்டாவதாக நம்ம ஆயுதம் இல்லாமல் அமைதியாக ஒரு பேரணி அல்லது ஊர்வலம் நடத்துறது, நம்முடைய கருத்துக்களை வெளியிடுறது அல்லது நம்முடைய விருப்புகளை எல்லாம் தெரிவிப்பதற்கான ஒரு போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக வருகின்றது என்று சொன்னால் அவருக்கு யூனியன் வைத்துக் கொள்ளலாம், யாருக்கு வேணாலும் சங்கம் வைத்துக் கொள்ளலாம். இப்படி 7 அடிப்படை உரிமைகள் 7. அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை. இது வந்து ஊடகங்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் இது பொதுவானது, குடிமக்களுக்கு அனைவருக்கும். இதுல நீ எப்படி உங்களுடைய கருத்து சொல்லலாம் என்று சொன்னால் அதுலயும் 7 தடைகள் இருக்கின்றது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, தடையில அதனுடைய நிபந்தனைகள், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல முதலாவது வருகிறது வந்து அது வந்து நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கோ நம்முடைய இறையாண்மைக்கோ எதிராக இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த செடிஷன் சார்ஜஸ் வரும்போது இப்படி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தலைவர்களை எல்லாம் கைது செய்வது, இந்தியாவுடைய இறையாண்மை எப்பொழுது நாம் கேள்வி எடுக்கின்றோமோ அப்பொழுது சட்டம் அங்கே பாய்கின்றது. அடுத்தபடியாக வருகின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மாடஸ்டி ஆஃப் உமன், ஒரு பெண்களுடையோ அல்லது ஒரு தரப்பு மக்களுடையோ அவர்களுடைய தன்மானத்தை சீண்டுகின்ற வகையில் இருக்கக்கூடாது. இது இரண்டாவதாக. அதை டிஃபைன் பண்ணக்கூடாது. அப்படி என்று சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கின்றது. அதை உள்ளிட்டு தான் அதை நடத்துகின்றார்கள். இதுல என்ன அவமானம் யாருக்கு வந்து விட்டது? அந்த இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நான் இப்ப சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே சுதந்திரத்தை பாதுகாத்தது அது இப்ப இந்துத்துவ அமைப்புகள் என்று சொல்கின்ற பொழுது முதல்ல நீங்க பேசிக்கா சொன்னீங்க எல்லாமே ஒரே குரூப்பா தான் இருக்கு, சிவசேனா RSS எல்லாம். அப்படி கிடையாது. இந்து மக்கள் கட்சி தனியாகத்தான் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியுடன் அதற்கு உடன்பாடு இல்லை, உறவு இல்லை. அதே போன்று சிவசேனா கட்சி நம்முடைய தமிழ்நாடு இந்த விஷயத்துல ஒரே கருத்தா நான், அதாவது இந்து மக்கள் கட்சியில உள்ள தனிநபர் குழு அரசியல் அவங்க அதுக்குள்ளதான் போகல. நான் இந்த தாலி குறித்த விவாதத்தில் அந்த ஊடகத்தை எதிர்த்து நின்றவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, RSS, பாரதிய சேனை, இன்று அரஸ்டா இருக்க இந்து சேனை ஒரு அமைப்பு, இந்து இளைஞர் சேனை, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஒரே கருத்து தானே? கண்டிப்பா கிடையாது. தமிழ்நாடு சிவசேனை பொறுத்தே மட்டும் வந்து
நம்முடைய பத்திரிகை சுதந்திரத்தை முழுமையாக பேணி காக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். பத்திரிகை துறைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகின்றது என்று சொன்னால் அதற்காக எந்த விதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் தமிழ்நாடு சிவசேனா கட்சி தயாராக இருக்கின்றது. அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஜனநாயகமே இருக்காது. அது ஒரு சைடுல இருக்கு. அப்ப இப்ப இந்த தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தாக்குதலை இப்போ நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சொன்னார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே முன்னாலே ஒரு விவாதம் வந்தது. இந்த தீகா போன்ற அமைப்புகள் தான் அதை வைத்தார்கள். என்ன என்றால் சீதா பிராட்டி கற்புள்ளவளா கற்பில்லாதவளா இந்த ஒரு விவாதத்தை வைத்தார்கள். அப்பொழுது அந்த இயக்கங்கள் எல்லாம் போய் ஒரு காவல்துறையில செல்கின்றார்கள். இது விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. சீதா எப்படி என்பதை நீங்க விவாதிக்க கூடாது என்று காவல்துறை கருத்து சுதந்திரம் இருக்கிறது அனுமதி அளித்து விட்டார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. காவல்துறையினுடைய புரொடெக்ஷன். அதே அடுத்தபடியாக கன்னிமரியாள் அவர்கள் கற்புடையவர்களா இல்லையா, அவர்களை கணவன் இருக்கும்போது எப்படி அடுத்தவருக்கு பிள்ளை வரலாம் என்று ஒரு விவாதத்தை வைப்பதற்கு ஒரு இது போட்டார்கள். ஆனால் அங்கே கிறிஸ்தவர்களுடைய அந்த சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு வருகின்ற பொழுது காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்தினது. இப்போ இந்துக்களுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது யாருமே காவல்துறை அதை கண்டுவிடவில்லை. சிறுபான்மை என்று வருகின்ற பொழுது உடனடியாக தடுக்கின்றார்கள். பிரச்சனை வருகிறது. இந்த விஷயம் இப்ப யாருமே இங்க இந்த மதத்தை நாங்க விமர்சிப்போம், இந்த மதத்தை நாங்க பாதுகாப்போம் இங்க வரல. இல்ல, நான் கேட்பது இந்த ஊடகத்தில் இப்படி ஒரு விவாதம் நடந்தது சரியா தப்பா? நீங்க கண்டிப்பாக விவாதங்கள் நடைபெறுவது நல்லதுதான். விவாதங்களை விவாதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய வன்முறையாக எடுத்துக்கொள்ள கூடாது. யார் வன்முறையா எடுத்தது? எடுத்தவர்களுக்கு இப்பொழுது சத்தியசேனா என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு சேனாவை பற்றி நமக்கு தெரியவில்லை. அதைத்தான் ஆறுமுககுமார் சொன்னார். இப்ப உருவாயிருக்கிற அமைப்பு இன்னைக்கு உருவான அமைப்பா இல்ல? இந்த அமைப்பு இளைஞர் சேனாங்கிற அமைப்பு இதற்கு முன்னாடி எந்த சூரட்டிலும் யாருமே இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொன்னாரு. நீங்க இதற்கும் பாரதிய ஜனதா கொள்கைக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்வது ஒரு உண்மை கிடையாது. எல்லாருமே தொடர்பு. விவாதங்களை ரெண்டு பேரும் ஒரே விஷயம், காமன் சிவில் கோடா இருக்கட்டும், சிறுபான்மையினர்கள் அதிக சலுகை பெறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும் போது பாரதிய ஜனதாவும் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னெல்லாம் ஒரே கருத்து தானே வைக்கிறீங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதை செஞ்சது அந்த அமைப்புங்கிறீங்க. இந்த அமைப்புல என்னைக்கு உருவான அமைப்பு? இந்த அமைப்பினுடைய பின்னணி என்னவென்று பார்க்க வேண்டும். எந்த அமைப்பு? இப்போ சொல்லக்கூடிய அமைப்பினுடைய பின்னணி தலைவர் யாரு? அந்த அமைப்பினுடைய தலைவர் அது யாரால் துவக்கப்பட்டது, யார் இதற்கு ஃபண்டிங் பண்ணுகிறார்கள், இதையெல்லாம் ஒரு ஆனா கண்டிப்பா மைனாரிட்டி மூவ்மெண்ட் கிடையாது. அது பின்னாடி சொல்ல முடியாதுல்ல. இந்தியாவில எது வேண்டுமானாலும் சாத்தியம். உங்கள்கிட்ட விவாதத்தை வைக்கிறேன். அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு ஊடகம் ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கிறாரு. பொதுவா நீங்க எல்லாருமே ஒரு பெரும்பான்மை மக்களை சிண்டுற விஷயமா தான் இருக்கிறாங்க, தீகா உட்பட அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவங்க சார் சொன்ன ஒரு பிரச்சனை கிளியர் பண்ண, அதாவது இந்த அமைப்புகள் இந்தியாவில எப்பப்ப திட்டமிட்டு ஒரு கலவரங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப இந்த கலவரங்கள் செய்வதற்காக ஒரு புதிய பெயரில் அமைப்புகளை உருவாக்கி அந்த கலவரங்களை செய்வது அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நடைமுறை. இன்னும் சொல்றீங்கன்னா ராமசேனான்னு ஒண்ணு கர்நாடகால இருக்கு, ஸ்ரீராமசேனா அப்படிங்கிற விஷயம் இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ஸ்ரீராமசேனாங்க நேரடியா போய் வயலன்ஸ்ல தாக்குதல் கிளப்ல போய் செய்யறது எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்க என்னன்னா இவங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இந்து முன்னணிகள் RSS விஸ்வ இந்து பிரசித்தியுடைய பேர்லாம் கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுனால இப்படி ஒரு முன்னணி பேர்ல ஒரு அமைப்பை உருவாக்கி செய்வது அப்படிங்கறது அவர்கள் நடைமுறையா பின்பற்றிருந்த ஒரு தந்திரம். அந்த அடிப்படையில இப்ப நீங்க சொல்ற ஒரு அமைப்பு கூட இந்த ஒரு பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வரலாற்றிலிருந்து இன்னொரு உதாரணம் கூட சுட்டி காட்ட முடியும். RSS அமைப்புல இருந்த கோட்சே காந்தியை அசாசினேட் பண்ணணும், கொலை செய்யணும் முடிவு எடுத்ததுக்கு அப்ப RSSல விளைக்கிறேன். RSSக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, ஏன்னா RSS பேர்கள் வந்துடக்கூடாது. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, RSSக்கு நேர தொடர்பு இல்ல காந்தி கொலைக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப வரலாற்று ரீதியா ஒரு வன்முறையை இவங்க திட்டமிடுறப்ப இப்படி ஏதோ ஒரு பேர்ல ஒரு சேனாவை வைத்துக்கொண்டு அந்த கலவரத்தை நடத்துவது அப்படிங்கிறது இவர்கள் நடைமுறைப்படுத்துகிற ஒரு தொடர்ச்சியான ஒரு தந்திரமாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது தோழர் ஒரு கருத்து சொன்னாரு, இதுக்கு மத அடையாளமோ அல்லது ஜாதி அடையாளமோ போத்தக்கூடாதுன்னு சொல்லி. இது மத அடையாளமும் ஜாதி அடையாளமும் நம்ம போத்தல. ஆனா பெருமாள் முருகனுடைய நூல் தடை செய்யப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணம் ஜாதி அடையாளம். தாலி கூடாது அப்படி வேணுமா அப்படிங்கிற வாதத்துக்கு சொல்லப்பட்ட அடையாளம் மதத்தினுடைய அடையாளம். அப்ப ஜாதி மதத்தினுடைய அடையாளத்தினால ஒரு போராட்டம் நடக்கிறப்ப இதுக்கு ஜாதி மத அடையாளம் போத்தக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த அடிப்படையில ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அப்போ ஒரு விவாதம் நடக்குது, தாலி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதம் ஒரு பெண்களை பற்றிய, பெண்கள் உரிமை பற்றிய மகளிர் தினத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் யார் பேச போறா? தாலியை கட்டதே ஏற்கணும் என்று சொல்லக்கூடியவர்களும் அதுல பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப நீங்க அப்படி ஒரு விவாதமே நடத்தக்கூடாது, அந்த விவாதத்தையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி தமிழ்நாட்டுல அவங்க நிறுத்திட்டாங்க. அப்ப அவங்களோட நோக்கம் வெற்றி அடைஞ்சிருச்சு.
இப்ப நான் என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க உங்கள் தரப்புல தாலி இருக்கணும், அது பெண்களுக்கான ஒரு பண்பாடு என்று பேசுகின்ற வாதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், உங்களுக்கு அதுல உறுதியாக வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த விவாதத்தை நடத்த மாட்டோம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த விவாதத்தில் நீங்க வெற்றி கண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும் அந்த விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அந்த விவாதத்தில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அது ஒரு பழமையான பிற்போக்குத்தனமான ஒரு விவாதம். எனவே இந்த விவாதமே நடத்தக்கூடாது. அதுதான் அதோட விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இது எந்த கட்சி சொன்னுச்சு, எந்த இது போச்சு, என்னது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் அந்தான்னு வச்சிருங்க. நான் என்ன சொல்றேன்னா, கருத்துக்களை மாற்று கருத்துக்களை அந்த கருத்துக்களை அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் வேத மதத்தினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. மனுசாஸ்திரத்தை எழுதி வச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனுசாஸ்திரத்தை பகுத்தறிவின் அடிப்படையில் ஆராய்வு செய்வதற்கு எவருக்குமே உரிமை கிடையாது. அவங்க அதுல தெரிய எழுதி வச்சுட்டாங்க. அதை பத்தி யாரும் விவாதிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா பல வன்முறை தத்துவங்கள் பகவான் கிருஷ்ணன் உபதேசம் பண்றப்ப என்ன சொல்றாரு, கொலை செய்வதில் பாவம் இல்லை, அது ஆன்மா அழியாது, தர்மத்திற்காக கொலை செய்யலாம், தர்மத்திற்காக கொலை செய்யலாம் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எங்களுடைய தத்துவத்தை பற்றி கேள்வி கேட்கின்ற உரிமையே அவருக்கும் கிடையாது என்று சாஸ்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருந்தால் வன்முறை எனக்கு மாற்று கருத்தே வரக்கூடாது. இதுல தவறான ஒரு இது ஊடகம் வாயிலாக மக்களுக்கு செல்லுகின்ற ஒரு செய்தி. எந்த மனுசாஸ்திரத்துல இல்ல எந்த தத்துவத்துல இப்படி நீங்க கேள்வி கேட்க கூடாது எழுதி இருக்குன்னு நீங்க இப்ப சொல்றீங்களே, அது எந்த இதுல அப்படி எழுதி இருக்கு? வேதம், ஸ்மிருதி, சச்சார், சஸ்யச பிரிய மாத்மன மாத்மன, இதான் இந்த வேதம். இதுல என்ன அர்த்தம்? வேதங்கள் தர்ம கட்டளைகளுக்கு அடிபணிந்து நாம் நடக்க வேண்டும். யோவன் ஏத் தேமுலே ஹேது சாஸ்ராஸ் ரயாத் துவஜ ஸ்புதுச பிர்ப ஹிஷ்காயோ நாஸ்திகோ வேத நின்தக். வேதம் ஸ்மிருதிகளுக்கு பொருள் கூறுவதில் பகுத்தறிவை பயன்படுத்துவது அனுமதிக்க முடியாது. பகுத்தறிவை பயன்படுத்துவது நாத்திகத்தை போல பாவமாகும். நாத்திகத்தை போல இது அடிப்படையில் இந்த டிரான்ஸ்லேஷனை நாங்க அங்கீகரிக்க முடியாது. இதுல தெளிவாக நாத்திகமாக இருந்தா கூட அதை இறைவனை அடைய வேண்டிய ஒரு மார்க்கம் தான் இந்து மதத்தில் என்ன நீங்க கும்பிடவில்லைன்னா கூட நீங்க நன்மையை கும்பிட்டாங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. கிருஷ்ணன் சொன்னதான் எடுத்து கிருஷ்ணன் இல்ல, இது கிருஷ்ணன் கிடையாது. இந்த மாதிரி மனு தர்மத்தை நீங்க அதாவது கடல் போன்ற ஞானம் உள்ள ஒரு தர்மம் தான் இந்து தர்மம். அதுல 108 உபனிஷதங்கள் இருக்கிறது. வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கின்றது. எத்தனையோ நல்ல நல்ல அம்சங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குகின்ற வரை எப்படி நீங்க உணவு அருந்த வேண்டும், நீ எப்படி டிரஸ் பண்ண வேண்டும், நீ எப்பொழுது வீட்டில இருந்து வெளியே செல்ல வேண்டும், நீ எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், நீ எப்பொழுது மழை பெய்யும் என்று அனைத்துமே எழுதியிருக்கு. சத்துருக்களை எப்படி கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கா? சத்துருக்களை இல்ல, துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்று. அதான் அவர் சொன்னாரு. இதுல துஷ்டர்களை அழிப்பதை அவர் சொல்ல அந்த கருத்து யாருக்கு யார் துஷ்டர்களுக்கு என்ன வரையறை இருக்கு? ஒரு மனித சமுதாயத்திற்கு ஒரு யார் தீங்கை இழைக்கின்றார்களோ அவர்கள் துஷ்டர்கள். அரசியல் சட்டம் வந்ததற்கு பிறகு, அனைவருக்குமான கிரிமினல் சட்டம் வந்ததற்கு பிறகு யார் குற்றவாளி யாருங்கிறத முடிவு பண்ணுவது நீதிமன்றம் தான் முடியும். அதை நான் சாஸ்திரத்தை சொல்ல முடியாது. இவங்க சொல்ல என்னன்னா சாஸ்திரப்படி இது தப்புன்னு தான் வேண்டாமா, அதாவது தாலி இருக்கிறதா வேண்டாமான்னு ஒரு வாதம் நடக்குதுங்க. நானும் கேட்கிறேன், தமிழர் பண்பாட்டின்படி தாலி அப்படிங்கிறது தாலிங்கிறது இன்னைக்கு பல பெண்கள் தங்களை ஒரு அடிமைன்னு சொன்னு சொல்றாங்க. இது பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கிறாங்க. அந்த தாலி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 10ஆம் நூற்றாண்டு வரை தாலி அப்படிங்கிறது எந்த இலக்கியத்திலையும் தமிழ்நாட்டுல தாலிங்கிற வார்த்தை இல்ல. அதுக்குபடி தாலிங்கிறது ஒரு அணிகலனாக சிறு ஆண் பிள்ளைகளுக்கு ஐம்படை தாலி அப்படின்னு சொல்லி சங்கு, சிவன், வேலு இந்த மாதிரி எல்லாம் உள்ளதெல்லாம் கட்டி வச்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போறது அவுத்து போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு தாலி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சொன்னா, பனை ஓலையில இருக்கிற தாள், அந்த தாள் அப்படிங்கறத பனை ஓலையில எழுதி நான் இந்த பையனை இந்த பொண்ணுக்கு நாங்க இன்னார் முன்னிலையில நாங்க இப்ப ஏற்பாடு பண்ணிட்டோம், அதனால இவளுக்கு கல்யாணம் உறுதியாயிடுச்சுன்னா அந்த பனை ஓலையில எழுதி அந்த பொண்ணுடைய கழுத்துல கட்டி விடுறது அப்படிங்கறதுதான் தாலி அப்படிங்கிறதுக்கான விஷயமா வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த தாலிங்கிற பழக்கம் இலக்கியங்கள்ல எதுவுமே சொல்லப்பட விஷயமா இருக்கு. இது கண்ணதாசனை 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல தாலியை பற்றி ஒரு விவாதத்தை கிளப்பினார்.
அந்த விவாதத்தை கண்ணதாசன் கிளப்புறப்ப அதுல மாப்போசி பேசினாரு, ராஜமாணிக்கனார் பேசினாரு, பல தமிழறிஞர்கள் எல்லாம் பேசினாங்க. அதுல மாப்போசி ஒருத்தர் தவிர பாக்கி அத்தனை அறிஞர்கள் சொல்லிட்டாங்க தமிழ் பண்பாட்டுல தாலிங்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த தமிழ் பண்பாட்டுல தாலிங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு தளத்துல பேசக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க பெண்களா இருக்கிறவங்க எல்லாம் அடிமையாலதான் இருக்கணும்னு மனுசாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெண்கள் ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும், அவன் புருஷனுக்கு அடிமையா இருக்கணும், பிள்ளைக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையிலேயே நீங்க தமிழ் பண்பாட்டை பார்க்காம ஒரு மனிதர்ம பண்பாட்டை வைத்துக்கொண்டு அந்த மனிதர்மை பண்பாடு தான் எங்களுடைய தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த பண்பாட்டை பற்றி ஒரு வாதம் நடக்கிற தொலைக்காட்சிக்கு முன்னாடி நீங்க கீதையில அதர்மத்தை அழிப்பதற்கு நாங்க வன்முறை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படுறதுனால நான் என்ன சொல்றேன்னா உங்கள் தத்துவமே வன்முறையை அனுமதிக்கிறது. சார், இப்ப நீங்க ஒரு படைப்பாளிங்கிற முறையில பாருங்களேன், ஒரு தலைப்பு எடுத்து விவாதிக்கிறாங்க அந்த டிவில கடைசியில அவங்க எப்படி அந்த விவாதத்தை தயவு செய்து நீங்க பாத்திருந்தா கூட இல்லப்பா இவனுக்கு பயஸ்டா பண்றானுங்க, இந்துக்களுக்கு எதிராக பண்றானுங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆதரவா பண்றாங்க, இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு சொல்லலாம். ஒரு விவாதம் எப்படி நடந்துச்சுன்னே நீங்க பார்க்காம இது இப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற அதான் அவர் கேட்கிறாரு. இப்ப அது நடந்ததுக்கு அப்புறம் இல்லங்க இந்த டிவில இருக்கல முழுக்க முழுக்க நீங்க இந்த கம்யூனிஸ்டுகளை குற்றம் சாட்டுறீங்க, இவங்க கம்யூனிஸ்ட் டிவி அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அது விவாதம் நடந்ததே நீங்க மக்களுக்கு காமிக்க விடலையே. அவங்க எடுத்திருக்காங்க, அந்த டிவில எடுத்துட்டாங்க, எடுத்து ப்ரோமோலாம் போட்டு காமிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு. நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடாதுங்கிறீங்க. இது முதல்ல ஒரு ஜனநாயக நாட்டுல இப்படி பண்றதுங்கிறது கண்டிப்பா ஒரு ஊடகத்தின் மீது நடத்தப்படுற அடக்குமுறை தானே. அது நிகழ்ச்சி எடுத்து போடக்கூடாது. ப்ரோமோல அடிக்கடி காட்டின விஷயம் என்னன்னா, நாய் சங்கிலி போல இந்த தாலி இருக்கு அப்படின்னு தான் மீடியா கிடையாது. இல்ல மீடியா கிடையாது. கரெக்ட் சார், அத மட்டும் தான் அவங்க எடுத்து போட்டாங்க. அவங்க அடிக்கடிக்கு அதை எடுத்து போடுறாங்க. இல்ல சொல்லிடுறேன் சார். ரெண்டாவது விஷயம் சொல்றேன், இது உணர்வு பூர்வமான விஷயம் சார். இது தாலி அணியது உணர்வு பூர்வமான விஷயம். அது சங்க காலத்துல இருந்ததா இல்லையா அப்படி இல்ல, இப்ப இருக்கு. அது உணர்வு பூர்வமான விஷயம். அது எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்ல அதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்லிடுறேன், முழுசா சொல்லிடுறேன். அதனால நீங்க அதுவே நீங்க அந்த பிரச்சனை வரும்போது அந்த புதிய தலைமுறை டிவி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இஸ்லாமியர் அமைப்பு அவங்களுடைய பிரச்சனையை கூட நாங்க இது போல விவாதம் வச்சு அவர்கள்ட்ட போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்ப சொன்னாங்க? அந்த ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, அந்த பிரச்சனையில சொல்லியிருக்காங்க. அவங்க பேஸ்புக்ல வந்திருக்கு. எங்க கேள்வி என்னன்னா, நீங்க விஜய் டிவில பர்தா அணியலாமா வேணாமான்னு பிரச்சனை வரும்போது இதே நீங்க முஸ்லீம் அமைப்பு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ யாரும் பேசல, அது முஸ்லீம்களோட உணர்வுகள் புண்படுத்துது, அதனால ஒளிபரப்ப கூட சொல்ல எல்லாரும் பேசினாங்க. அன்னைக்கு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. முஸ்லிம்கள் ரெண்டு சைடும் முஸ்லிம்கள் தான், ரெண்டு சைடும் முஸ்லிம்கள் தான். அந்த இதே போல பிரஃபார்மா வெளியிட்ட போது இயக்குனர் அமீர் அதை தௌஹீத் ஜமாத் கிட்ட கொண்டு போனார் அந்த பிரச்சனைய. அப்போ அவங்க அந்த டிவில போய் பேசி அந்த ப்ரோகிராமை நிறுத்தினாங்க. அது அதாவது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா அப்போ எல்லாரும் ஆதரவு தெரிவிச்ச இந்த முற்போக்குவாதிகள் இந்த தாலி விஷயத்துல ஆதரிச்சாங்க. அதாவது நீங்க சொல்றது தௌஹீத் ஜமாத் தான், தௌஹீத் ஜமாத் ஆதரிப்பாங்க சார். இதே மாதிரி எழுத்தாளர்கள் முஸ்லீம் பெண்கள் கண்டிப்பா பர்தா போடணுங்கிறத எழுத்தாளர்களோ தீகாக்காரங்களோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ நீங்க விமர்சிக்கிற யாராவது ஒருத்தவங்க முஸ்லீம் பெண்கள் பர்தா போடணும் அப்படின்னு இவங்க ஆதரிச்சு பேசினாங்களா? இவங்க முஸ்லிம்ஸ் பேசினா சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கல. அதாவது இல்ல நான் அதுக்கு அந்த கான்செப்டே போல ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு, ஆமா முஸ்லிம் சொல்றேன், முஸ்லிம் சமுதாயத்திற்கு உணர்வு ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். அதற்கு மீடியா சரி நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற இந்து சமுதாயத்துல அதே போல ஒரு பிரச்சனை வரும்போது பேசுறாங்களா நீங்க? அதாவது இந்த வாதத்துல இல்ல நான் அதுல ஒரே ஒரு இது இப்போ முஸ்லீம் சமுதாயத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதனால அவங்க ப்ரோக்ராம போடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இதேதான் இந்த தாலி விஷயத்திலயும் நடந்திருக்கு. ஆனா குண்டு வீச்சு அப்படிங்கறது தொடர் மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு வர்றது ஏன் வருது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான கேள்வி. நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அதை கடுமையா எதிர்க்கிறேன். நான் அந்த விஷயத்துல மாற்று கருத்துக்கே இல்ல. அது வன்முறையை ஏவி விடுறது அவர்களால பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில அது போல எடுக்கிறாங்க. அதான் சார் சொல்றாரு, உங்களால வலுவா இல்லங்கறப்போ நீங்க மறுபோருக்கு தயாராகிறீங்கங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. நான் சொன்ன கருத்து தான் மனுஷபுத்திரன் அந்த சார்லி ஹெப்டோல பிபிசி உங்க கருத்து மனுஷபுத்திரன் சொல்றாரு. ஆமா, அவர் அந்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிபிசி ரேடியோவில் இந்த சார்லி ஹெப்டோவுக்கு பேட்டி எடுத்தாங்க. அப்ப என்ன சொல்றாரு, ஊடகங்கள் எல்லை மீறி போகின்றன,
வந்து முகமது நபி வந்து ஒரு பெரிய ஐகான் அவரை வந்து கொச்சைப்படுத்த கூடாது. நீங்க அப்படி கொச்சைப்படுத்தினா அடிப்படைவாதிகளுக்கு வந்து அது வந்து ஊக்கப்படுத்துறா ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால பத்திரிகைகள் ஊடகங்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து ஒரு எல்லை வைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிபிசி ரேடியோவில். இப்ப கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறப்போ அது வந்து குண்டு மொழி தான் அதுக்கு சரியான மொழியா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய மொழியா அப்படிங்கறத கேள்வி. நீங்க உங்களை மட்டுமே சொல்ல, உங்களை நான் வந்து குறிப்பிட்டா பொதுவா சொல்றேன். ஒரு சம்பவம் நடந்திருக்கிறப்ப ஆதரிக்கலங்கிறது ஒண்ணு, ஆனா சம்பவம் நடந்திருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணி தான் அதுதான் கண்டிக்கணும்னு சொல்றேன். நான் ஒரு இந்துத்துவ எழுத்தாளரா இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன், இந்த வன்முறையை வந்து கண்டிக்கிறேன். ஆனா அதே சமயம் இந்த தொலைக்காட்சி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் அவங்க முன்னெடுத்து போறாங்க. அவங்க கலாச்சாரத்தை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்க அதுல வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்து மதத்தை மட்டுமே தாக்கி எல்லாரும் பேசுற போலயே அந்த நிகழ்ச்சி இருந்தது. அது அப்ப இங்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கிறாங்க இல்ல அதுல நான் கலந்துக்கினா அது ஒளிபரப்புனாங்க. நானே பார்த்தேன். நான் கலந்துக்கினேன். நானே பார்த்தேன். அதுல வந்து இந்து பெண்ணடிமைத்தனம், இந்து கல்வி கற்காத இது அதெல்லாம் கலாச்சாரத்துல கொண்டு வந்து பேசவே கூடாதா? இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவம், பௌத்தம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன் நீங்க இந்து மதத்தை மட்டும் போது கூட நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்து மதத்தை மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன் நானு. அதாவது இங்க வந்து நீங்க வந்து இஸ்லாமியருக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறீங்க, எல்லாரும் கேக்குறீங்க, அவங்களுக்கான உரிமைகளை போராடுறீங்க, எல்லாமே கேக்குறீங்க. ஆனா அவர்களுடைய பிற்போக்குத்தனங்களை ஏன் பேச மாட்டீங்க தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன் அது வந்து ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர மாட்டுது? எந்த டிவியும் பேசலையே. யார் பேசின? இப்ப பர்தா மேட்டர் சொன்ன ஒளிபரப்பவில்லை. அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார்கள், ஒளிபரப்பல. இதுவும் நீங்க தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. இதுவே ஒளிபரப்பல. அந்த டிவி எடுத்து இத்தனை பேரை கூப்பிட்டு, ஊர்ல இருந்து கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி, ஆட்களை கூப்பிட்டு, விருந்தினர் கூப்பிட்டு நடத்தி அது நிகழ்ச்சி ஒளிபரப்பல. ஆமா, நடத்துறதுதான். ஆமா, பர்தாவும் ஒளிபரப்பல, இது ஒளிபரப்பல. ரெண்டு அடிப்படைவாதங்கிறப்ப எல்லாருமே ஒரே தளத்துல தான் இயங்குறாங்கங்கிற மாதிரி தான் ஆகுது. ஊடக சுதந்திரம். அதாவது அடிப்படைவாதியும் நீங்க எங்களை மட்டும் தான் சொல்றீங்க, மத்தவங்க சொல்லவே மாட்டீங்க. அதான் சார் பிரச்சனை. இஸ்லாமியர்களை எப்பயாவது நீங்க அடிப்படைவாதிகள் சொல்லிருக்கீங்களா? இல்ல, இந்த பர்தா விஷயத்தை வந்து எல்லாருமே அப்படித்தானே அந்த விஷயத்தை வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு எதிர்ப்பு அப்படிதானே இருந்தது. இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தா போடும் உரிமைன்னு திராவிட கழகமோ இடதுசாரிகளோ முற்போக்கு சிந்தனையாளர்களோ சார் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. புதிய தலைமுறைக்கு ஆதரவா ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதே வந்து விஜய் டிவிக்கு நீங்க எல்லாம் ஏன் ஆதரவு தெரிவிக்கல அந்த பர்தா விஷயத்துல? விஜய் டிவி விவகாரம் இந்த மாதிரி மற்ற ஊடகங்களை சார்ந்து வரல. இந்த மாதிரி இல்ல சார், அப்பயே பெரிய பிரச்சனை நடக்கல. அதாவது கருத்து சுதந்திரம் நடக்குது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், கேமராமேனை தாக்கிட்டீங்க சார். இல்ல சார் இப்போ யாரோ ஒரு பர்தா விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு பர்தா யாரோ ஒரு பர்தா விஷயமா என்னங்க சார்? இது ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நிக்க வச்சுக்குது. யாரோ ஒரு அமைப்பு ஒரு பர்தா விஷயம் நடந்திருக்கு. அந்த பர்தா விஷயத்தை பத்தி மற்ற ஊடகங்கள்லாம் எதுவுமே பேசல. நீங்க இந்துக்கள் மட்டும் தான் நீங்க பேசுறீங்க அப்படிங்கறதுதான் சாருடைய அடிப்படை ஆர்குமெண்ட். ஓகே, இஸ்லாமியர்கள் இத்தனை வருஷம் வழிபட்டு இருந்த மசூதியை வந்து இடிச்சு தள்ளாங்களே, அதுக்கு என்ன பேர் இருக்கு? இத்தனை வருஷம் வழிபாட்டு தளத்தை இடிச்சதுக்கு பேர் என்ன? வழிபாட்டு ராமர் கோயில் அடிக்கிறது யாரு? அல்ல, அந்த வன்முறையை பண்ணிட்டு அந்த வன்முறைக்கு இத்தனை ஆண்டு காலத்துக்கும் நியாயத்தை கற்பித்துக் கொண்டு ஒரு பக்கம் பண்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து பல இடங்களை வந்து வெடிகுண்டு வச்சு இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டு அப்புறம் உண்மையான வழக்கு கண்டுபிடிக்கிறப்ப இது இந்து தீவிரவாத பெண்கள் தான் கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு போட்டு இது வரைக்கும் வழக்கு பிடிச்சு உள்ள இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்களா? உள்ள தீவிரவாதி உள்ள இருக்காங்க. இஸ்லாமிய தீவிரவாதி இருக்காங்களா? உள்ள நான் சொல்றேன், ஃபண்டமெண்டலிசம் ரெண்டு பக்கமும் இருக்கு. நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க வச்சீங்க ஃபண்டமெண்டலிசம் நீங்க இருக்குன்னு வச்சீங்க. ஆனா நீங்க வந்து வெறும் ஹிந்து தீவிரவாதிகள் மட்டும் தானே நீங்க வந்து குற்றம் சாட்டீங்க. அடிப்படைவாதி என்ன சொன்னாரு? எந்த மதம் முன்னாடி சார் இங்க அவங்க சொல்லுவாங்க சார், நீங்க நிறைய இடத்துல நீங்க போய் பாருங்க சார். விவாத வெளி இதைத்தான் நீங்க கேக்குறீங்க. விவாத வெளி இல்ல, பேசுறோம். இந்து தீவிரவாதத்தை மட்டும்தான் இவங்க பேசுவாங்களே தவிர வேற எதுவுமே இவங்க பேச மாட்டாங்க. கீதையின் மறுபக்கம் போட்டாங்க, குரான் மறுபக்கம் நீங்க எப்பயாவது போட்டிருக்கீங்களா?
போட முடியுமா சார்? நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன் சார். நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா சொல்றேன் சார். என்ன சொல்றேன்? உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன் சார். திராவிடர் கழகம் குர்ஆனின் மறுபக்கம் போடவில்லை. சேலஞ்ச் போட்டுக்கலாமா? குர்ஆன் ஒரு நூல் யார் போட்டு தெரியுமா? அது புவனன் ஒருத்தர் போட்டாரு. திராவிடர் கழகம். நான் கேக்குறது திராவிடர் கழகம் போட்டுதா? நான் கேட்டது திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் போட்டுதா சார்? போட்டது உங்களுக்கு சார். நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. பைபிள் குர்ஆன் வந்திருக்கு சார். நான் வந்து ஆதாரமா பதில் சொல்றாருல, போனன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. முடிஞ்சா நீங்க காட்டுங்க. நீங்க முடிஞ்சா காட்டுங்க. அந்த புக் இல்ல நான் வெளியிடு சார். வெளியீடு யார் தெரியுமா? சரி, யார் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க. வெளியீடு யாரா சொல்லுங்க. வெளியீடு யார் சொல்லுங்க. திராவிடர் இல்லன்ற நான் யார் வெளியீடு? உங்க நீங்க தான் சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க யார் வெளியீடு? நான் தான் திராவிடர். என்னோட திராவிடர் இல்லன்றப்போ உங்களுக்கு ஆன்சர் இருக்கணும்ல. திராவிட கழகத்துல பிரார்த்தனை மோசடின்னு ஒரு நூல் முழுக்க கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை பத்தி பிரார்த்தனை மோசடி இருக்கு. இல்ல, கிறிஸ்தவர்களை பத்தி நான் பேசல, இஸ்லாமியர்களை பத்தி இஸ்லாமியர்களை பத்தி எழுதிருக்கு சார். அந்த புக் நான் தொடர்ந்து 5 வருஷமா கேட்டு இருக்கேன். நான் சின்ன விஷயத்தை 5 வருஷமா நான் கேட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை நான் 5 வருஷமா கேட்டு இருக்கேன். இது வரைக்கும் இல்ல. விளக்கம் சொல்றேன். அதாவது ஏன் நீங்க வந்து கிறிஸ்தவர்களை பத்தி நீங்க பேசல, முஸ்லிம்களை பத்தி பேசல? நாங்க வந்து கிறிஸ்தவர்கள் இல்ல, முஸ்லிம்கள் இல்ல இல்லையா? இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஒரு இந்துவாவும் நான் இருக்கலாம், ஒரு மனிதனா இருக்க தான் விரும்புறேன். ஆனா சட்டப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கட்டாயமா இந்து அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்க. ரைட், ஓகே. நான் விரும்பாமலே என் மேல ஒரு திணிக்கப்பட்ட ஒரு அடையாளமா அந்த அடையாளம் மாறி போயிருக்கு. அப்ப என் மேல ஒரு அடையாளத்தை இந்த சமூகம் திணிச்சிட்டீங்க. இந்த அடையாளம் தான் இந்தியாவுடைய அடையாளம் சொல்றீங்க. இந்த அடையாளம் தான் இந்த தேசத்தினுடைய ஒரு அடையாளம் சொல்றீங்க. ஓகே. ஆனால் இந்த அடையாளத்துக்குள்ள இருக்கிற மக்களை எல்லாம் நீங்கள் சமமாக வைத்திருக்கிறீர்களா? எத்தனை இந்துக்கள் இன்னைக்கு வந்து சேரியில தீண்டப்படாத கொடுமைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறானே. இந்துக்களை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கறவங்க இந்த சேரி மக்களுக்காக எங்கேயாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா? எத்தனை இந்துக்கள் மீது இன்றைக்கு வந்து வன்முறை கொடுமை நடந்துட்டு இருக்கு. எத்தனை இந்து பெண்கள் இன்றைக்கு கௌரவ கொலைக்கு உள்ளாகிறாங்க சாதி வெறியில. சாதி மாறி ஒரே இந்த ஜாதியில இருக்கணும், இந்த அந்த ஜாதியில இருக்க இந்து தானே? இல்ல வல்ல இவரு இந்து அவரும் இந்து தானே? 2 இந்து நான் ஒரே இந்து தான் கலந்து கேட்காம ஏன் வெட்டிட்டு இருக்கான்? 2 பேரும் ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி எல்லாப்பா நீ சண்டை போடாத, எல்லாமே இந்துதான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு வந்து இந்த இந்துக்களுக்காக நீங்க வயிற்று பிடிக்கிறாங்க? எந்த களத்துல போய் நின்று இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. கோயிலுக்குள்ள இன்றைக்கும் நாங்கள் எல்லாம் பிராமணனுடைய வைப்பாட்டி மக்கள் என்பதை கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்துல இன்றைக்கும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் வழியாக. இதெல்லாம் இந்துக்களுக்கு எல்லா இந்துக்களும் அனைத்து சைவ அர்ச்சகர் பயிற்சி கொடுத்து எல்லா இந்துக்களுக்கும் சொன்னீங்களா? அது பேசுறீங்களா? கொலையை பத்தி பேச மாட்டீங்க, ஆனா இஸ்லாமிய பத்தி பேசுவா. எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? நீ யார்? என்ன நீ இந்து? பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் சொல்ற மக்களுக்கே உரிமை இல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு வந்து அதை தாண்டி போறதுக்கே அஜெண்டா இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழல் இங்க இந்து மதத்துக்குள்ளே இருக்கு. ஆனா இத பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க இன்னொரு மதத்தை பத்தி பேசுங்க சொல்றீங்களே, இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவருடைய வாதம். இவருடைய வாதம் வந்து காலகரணப்பட்டு போன வாதம். இத சொல்லி மக்கள் இத ரிஜெக்ட் இருக்கா இல்லையா? இல்ல இவங்க கேக்குறாரு. ஒரு நாள் ஜாதி கலவரம் இருக்கா இல்லையா? ஒரு நாள் ஊர் சரி இருக்கா இல்லையா? இந்த கௌரவ கொலை இருக்கா இல்லையா? இப்பொழுது அது காலாவதியான தீண்டாமை இல்லையா இந்து மதத்துல? தீண்டாமை இந்து மதத்துல மற்ற மதங்களை ஒப்பிட்டு பார்க்க அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க இந்து மதத்துல இருக்கான்னு கேட்டா நீங்க போறீங்க, பௌத்தத்துக்கு போறீங்க, சீக்கியத்துக்கு போறீங்க. நான் எங்கேயும் போலியே. நான் எந்த மதத்தை நான் குறைச்சு பேசுறதுக்கு நான் இல்ல. எல்லா மதங்களுமே மார்க்கங்கள் மனிதனை முன்னேற்றுவதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இந்து மதத்தின் பேரால எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறதோ அதை விட பன்மடங்கு, அதாவது 1000 ஆண்டு அந்த சிலுவை யுத்தத்துல இஸ்லாமியர்கள் திருப்பி இந்தியா தமிழ்நாடு மக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள். இங்க உள்ள அவர் பேசின வரலாறு நான் ஒரு வரலாறு சொல்லல, அவர் ஒரு வரலாறு சொல்லியிருக்காரு. 1000 ஆண்டு ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 ஆண்டு ஒரு மனிதர்களை பண்படுத்த முடியவில்லை. மதம் தோற்று போயில. அது எதனால நடந்துச்சுன்னா மதத்தினுடைய எல்லை வந்து வெறியா மாறுறப்ப அது யுத்தமா மாறும். அப்ப எந்த மத வெறியும் கூடாதுங்கிறதா நாங்க சொல்றோம். நான் சொல்லிடுறேன். இன்னும் வரலாற்றுல அவர் சொன்னதால நான் இன்னொரு வரலாறு சொல்றேன். மௌரிய பேரரசு அசோகருடைய காலத்துல 140 வருஷம் அந்த நாட்டில் ஆட்சி செஞ்சது. அதை ஒழித்து விட்டு புஷ்யமித்திர சுங்கனுடைய ஆட்சி வந்தது. சுங்கனுடைய ஆட்சி மகாயான பிராமணனுடைய ஆட்சி.
அந்த மகாயான பிராமணருடைய ஆட்சியில என்ன உத்தரவு போட்டாங்க? பிராமணர் மகாயானம் அது ஒரு தனி பிரிவு. அது வேண்டாம். புத்த மதம் இல்ல, புத்த மதம் இல்ல. இதுலயே ஒரு பிரிவு இருக்கு. புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில் என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா? ஒரு புத்தருடைய தலையை நீ கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு 100 பவுன். ஒவ்வொரு புத்தனுடைய சிலையும் வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு 100 பவுன் சொல்லி புஷ்யமித்திரன் ஆட்சியில போட்டு புத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டு அரசாங்கம் விருது கொடுத்த வரலாறு இருந்தது. அது வந்து அவர் உலகத்துல இன்னைக்கு வந்து உலகத்துல மக்கள் பண்பட்டு வருகிறார்கள். அன்றைக்கு காட்டு மிராணிகளாக இருந்தார்கள். ராமாயணம் மகாபாரதம் எழுதுவது வந்து இயேசு பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆராய்ச்சியில 3700 BC அந்த இதெல்லாம் சொல்றாங்க. பிஃபோர் கிறிஸ்டன் சொல்றாங்க. அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா எந்த ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வெல்சன் சொல்றவரும் WC பானர்ஜி அவர் இந்தியாக்காரர் அவர் இவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆராய்ச்சியில தொல்பொருள் ஆராய்ச்சியில துவங்கி இருக்கு. இப்ப நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போனா நான் கேட்பது வந்து நான் மீண்டும் வந்து இப்ப இந்த விஷயங்கள் இந்து மதம் பெரும்பான்மை நீங்க செய்யலங்கிற வாதம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து தாலி வேணும் வேணான்னு சொல்லக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இவருக்கு கிடையாது, அவருக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. அணியிற பொண்ணுக்கு என்ன இல்லங்க இது என்னை அவமானப்படுத்துது நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இதுக்கு வந்து நேரடியாக ஒரு பதிலை சொல்வதை விட உங்களுக்கு ஒரு குடும்பம் என்று இருக்கின்றது. ஒரு குடும்பம் என்று இல்ல நான் அதை திருப்பி சொல்றேன். அந்த பொண்ணுக்கு குடும்ப சிஸ்டத்துல அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தாலி வேணான்னு ஒரு பொண்ணு நினைக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், விரும்புற பொண்ணுங்கள்ட்ட போய் யாரும் கரெக்டா சொல்ல வேணான்னு நினைக்குது. அதை பொதுத்தளத்துல சொல்லணும், இந்த மாற்றம் வேணும்னு ஒரு பெண் நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஊடகத்துல சொல்லி இருக்கிறாங்க. இந்த உரிமை இப்ப மறுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு பெண் மீதான அடக்குமுறை தான். ஒரு நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? 120 கோடி மக்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஹிந்து அல்ல ஒரு ஹிந்து இயக்கம் ஏதாவது ஒரு பெண்மணிக்கு கழுத்துல நீ கண்டிப்பாக தாலியை கட்டணும்னு ஏதாவது எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தினதோ ஒரு வன்முறை நடத்தினதாக உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. அதே போன்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றது. ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையோடு இந்துக்கள் ஒரு பண்பாடோடு குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய அமைதியற்ற மக்கள் எல்லாம் இந்து மதத்தினுடைய அந்த குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு வெளிநாடுகள் இன்றைக்கு பின்பற்றி வருகின்றார்கள். இந்து மதத்தை பார்த்து மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்து மதத்தினுடைய தர்மங்களையும் இந்து மதத்தினுடைய அந்த வாழ்க்கை கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்வி இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதம் அந்த மதத்துக்குள்ளே போல பெண் என்கின்ற ஒரு பெண் என்பது பெண் அணியக்கூடிய தாலி என்பது அவருடைய கற்புக்கு ஒரு அடையாளம். கருத்து அந்த பெண் என்ன சொல்றாங்க? ஒரு ஆடவன் இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய நேராக பார்க்கின்றார். அவன் பார்க்கின்ற பொழுது அவனுடைய அந்த இது வந்து இந்த பொண்ணு அணிந்திருக்கக்கூடிய தாயிலே படுகின்றது. ஒருவனுக்கு இவள் வாழ்க்கைப்பட்டு விட்டாள், இனி இவளை நான் வேறொரு கண்ணோடு பார்க்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அந்த ஆடவனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தாலி அணிகின்றார்கள். ஒரு பெண் போகின்ற பொழுது அவள் குனிந்து போகணும், குனிஞ்சு போகிறார்கள். இல்ல குனிஞ்சு போகணும் இல்ல. உங்களுடைய கருத்து வந்து இந்து மதத்தினுடைய கருத்தை நீங்க தெரிஞ்சு பேசணும். ஒரு வணக்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்று மாதாவிற்கு இறைவனுக்கு முன்னதாக மாதாவிற்கு ஒரு மரியாதையை கொடுக்கின்ற ஒரே ஒரு தர்மம் இந்து தர்மம் தான். அந்த இந்து தர்மத்தை மறுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, மறுக்க வேண்டிய உரிமை. பாதுகாக்க நிர்பந்திக்கிறீங்க, அது உரிமை கிடையாது. பாதுகாக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? எனக்கு தாலி போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும், இல்ல நான் எதுவும் போட விரும்பல அப்படிங்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. பெண்ணுக்கு உரிமை இருக்கு. அதே போல நான் வந்து எனக்கு கொலை செய்யறதுக்கு வந்து எனக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொன்னா கொடுத்துடலாம். எனக்கு வந்து நான் 4 பேர் கூட போகணும் அப்படின்னா கொடுத்துடலாம். ஆக இங்க வந்து பண்பாட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து தாலி இருந்தாதான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றது அல்லது வேற ஏதாவது பார்வையோட பாக்குறது அப்படின்னு. ஆக தாலி இல்லைன்னா எந்த பொண்ணை வேணாலும் எப்படி வேணாலும் பாக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அது வந்து மனம் தொடர்பான விஷயம். அதாவது முக்கியமான விஷயம். ஒரே செகண்ட், இப்ப ஒரு ஆண் வந்து பெண்ணு திருமணமானோ இல்லையான்னு பாக்குறது ரைட்டு. ஆணுக்கு என்ன அடையாளம் இருக்கு திருமணம் பண்ணா இல்லையா? அவனுக்கு என்ன? இதுவும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மணியம்மைக்கும் பெரியாருக்கும் திருமணம் ஆன உடனே அப்போ ஒரு அறிக்கை விடுறாரு பெரியார் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. இனிமேல்ட்டு மணியம்மையை ஈவேரா மணியம்மை என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இது ஆணாதிக்கமா இல்லையா? அதை சொல்லுங்க. இது ஆணாதிக்கமா இல்லையா? இல்ல இல்ல இருங்க. மணியம்மையை இனிமேல் ஈவேரா மணியம்மை என்று அழைக்க வேண்டும் என்று சொல்றாரு. சரி,
இது ஆணாதிக்கமா இல்லையா? ஏன் மணியம்மையார் ஒரு தன்னுடைய பெயர், ஒரு ஆணுடைய பெயரை போட்டு கொண்டுதான் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்வது ஆணாதிக்கமா இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வீரமணி என்ன எழுதுறாருன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், பெண்கள் வந்து பின்னாடி வந்து ஆண்கள் பேர் போட்டுக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பெண் அடிமைத்தனை தான் காட்டுது, இது ஆணாதிக்கு தான் காட்டுது. அவரே பதில் தான் அதெல்லாம் சொல்ல வரேன் நானு, அதெல்லாம் சொல்ல வரேன். அதாவது இப்ப அவங்களுக்கு அதுவே முரண்பாடு தான். அப்ப அதாவது எப்பயுமே நீங்க வந்து அந்த பெரியாரிய சிந்தனைக்கே ஒரு முரண்பாடா இருக்காரு சொல்றாரு. அதாவது அப்போ இவரும் ஆணாதிக்கத்தோட தான் இவரும் நடந்திருக்காரு. தாலி கட்டுறது ஆணாதிக்கம் அதுதான் சொல்றாரு. அதாவது நான் வந்து தாள் அணியணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வந்து உரிமை இருக்கா இல்லையா வந்து ரெண்டாவது பட்சம் தான். அதாவது நீங்க வெளிப்படையா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப எப்படி அவங்க வந்து பர்தா போடணும் அப்படின்னு முஸ்லீம் சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு அடிப்படைவாதமா இருக்கு நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க சொல்லுங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிருங்க, ஒரு பெண் தாலி கட்டணுமா வேணாம்ங்கிற உரிமையை நான் சொல்லாத கருத்து நீங்க சொல்றீங்க. அது அடிப்படைவாதம் நான் எப்பயுமே சொல்ல, அவங்க பர்தா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சொல்லவே இல்லை. இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லவே இல்லை. நீங்க எப்படி அதை பர்தா போடணும்னு சொல்லுவீங்க? இல்ல நீங்க சொன்னீங்களா, இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க. என்ன சொன்னீங்க நீங்க, அதனால சொல்றேன். இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், உங்க ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு பெண் தாலி கண்டிப்பா அணியணும் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. அத மறுக்கிற உரிமை கிடையாது. அதாவது உண்மையை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இந்து சமூகத்துல நான் சொல்லிடுறேன், நீங்க இந்து சமூகத்துல வரலாற்றுப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில சமூகங்கள்ல தாலிலாம் இல்ல. நீங்க இந்த தங்கத்துல கட்டிக்கிறது அப்படிலாம் இல்ல. சில சமூகங்கள் அப்படியே இருக்கு. பல வகைகள் உண்டு. ஆமா, அதுதான் சொல்றாங்க. அதனால அந்த வந்து இது இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து நீங்க வந்து தட்டையான கேள்வி இது வந்து தாலி அணியணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்ல. அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்டா இல்லையா இதுவரையும் பதில் சொல்ல இல்ல. அதுதான் சொல்ல வரேன். அதாவது அந்த நிகழ்ச்சி என்னன்னா, பாக்குறவங்களுக்கு வந்து தாலியின் மேல் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கல. அந்த ப்ரொஃபார்மா நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப அந்த பெர்ஃபார்மா பாத்தீங்கன்னா அது வந்து நாய் சங்கிலி போல இருக்கு அது எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லி அததான் சொல்ல வரேன் சார். அதனாலதான் வந்து எல்லாருக்கும் கோவம் வருது. அதனாலதான் இவங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்துக்கள் ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்க, 5 மக்கள் கோடி. யாருக்காவது இது தன்னுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய பிரச்சனை தோணுச்சா? இந்து மக்களுக்கு இதே கேள்விதான் நானும் கேக்குறேன். இப்ப பெரியார் கூட போறேன்னா தமிழ்நாடே அவர் பின்னாடி வந்து போராடிச்சா? சில பேர் தான் அதுல வந்து போராடினாங்க. அப்போ இந்திய எதிர்ப்புக்கு தமிழ்நாடே வந்து போராடிச்சா? இல்லையா? சொல்ல வரேன். நீங்க வந்து சார் இப்ப ஏதோ இந்து மொழி மட்டும் தான் போராடிச்சுன்னா அப்போ பெரியார் மட்டும் தானே போராடினாரு, ஒரு இயக்கம் மட்டும் தானே போராடிச்சு. இந்து மொழி மட்டும் போராடல, ஒரு பெரிய குரூப்பா போராடினாங்க அப்படின்னு சொல்றோம். அதே தைரியமா சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் வந்து சமூக சிந்தனை இருக்காது, சில பேருக்கு தான் வரும். அது அவங்க தான் முன்னெடுத்து செல்வாங்க. அது போலதான் அதற்கான வெளியே வந்து உருவாக்கி கொடுக்குறப்ப அதை தடுக்கிற முயற்சி தான் இங்க நடக்குதுங்கிற. சமூக சிந்தனை யாருக்கும் இல்ல அப்படிங்கிறப்போ அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு. அதை வந்து இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள் மூலமா அதை ஊட்ட முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அந்த வாய்ப்பையும் கதவை மூடி அடைக்கிறாங்கிறதா இங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான. நான் ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு ஆமா இல்லையான்னு சொல்ல, பெண்களுக்கு தாலி அணியணுமா வேணாமாங்கிறது அவங்க தீர்மானிக்கணுமா இல்ல கூடாதான்? கூடாதுனாலும் சொல்லுங்க, இல்ல கூடுனாலும் சொல்லுங்க. அவங்க தீர்மானிக்க கூடாது இல்ல தீர்மானிக்கலாம், தீர்மானிக்க கூடாதெல்லாம் சொல்ல. இதுல தூக்கி எறியும் உங்களுக்கு கோவம் வருது சார். தூக்கி எறியும் போது இல்ல சார், அவங்க வந்து அத வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க செய்யறாங்க. சொல்லும் போது வேணாம்னு சொல்றவங்க கருத்தையும் நீங்க கேட்கணும் சார். இல்ல சார், அதை வந்து கொச்சைப்படுத்துற போல நீங்க பேசக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல, அதனால சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு இந்த தாலி பிடிக்கல அதனால நான் கட்டிடுறேன், இல்ல நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றது வேற, இது வந்து நாய் சங்கிலி போல இருக்குது அப்படின்னு சொல்றது வேற. அங்கதான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு பிடிக்கலங்க, இது என்னோட உரிமையில தலையிடா போல இருக்கு. விவாதத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்க. விவாதம் என்ன நடந்திருக்கட்டும் சார். தாலியை நாய் சங்கிலியோடு ஒப்பிட்டு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் இப்ப கேள்வி. அப்ப அது வந்து இழிவுபடுத்துற போலதான் இருக்கு. அவங்க தங்களை அப்படி நினைக்கிறாங்க, இது நம்மள அடிமைப்படுத்தி அந்த தனிப்பட்ட பெண் நினைக்கிறாங்க. அந்த உரிமை தான் இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க, மனுசாசத்துல ஒரு ஸ்லோகன் பிராமணர் உண்ணுவதை கோழி, நாய், பன்றி, சண்டாளர் மற்றும் வீட்டு விலக்கான பெண் ஆகியவர் காணாதபடி காவல் புரிய வேண்டும்.
அப்ப எந்த ஸ்லோகம் சொல்லுங்க நீங்க? மனுசாஸ்திரத்துல மனுசாஸ்திரம் சார் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு சார், அதுல எவ்வளவு அத்தியாயங்கள் இருக்கு, எந்த ஸ்லோகம் சொல்லுங்க? மனுசாஸ்திரம் வந்து பெண்ணுரிமையை அங்கீகரிக்கல. இல்ல நான் என்ன சொல்றேன், எந்த ஸ்லோகம் சொல்லுங்க, அது சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்லோகம் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நானு நான் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க. பதிபகத்தோட பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்க. அப்படி இல்லன்னு நான் சொல்றேன், நான் எழுதி வச்சு நான் அப்படி இல்லன்னு நான் சொல்றேன். பாருங்க நான் அப்படி இல்லன்னு சொல்றேன். நானு நீங்க சொல்லுவீங்க, அவர் இல்லன்னு சொல்றதா அவர் சொல்லுவேங்கிறாரு. சொன்னாலுமே அவர் இல்லன்னு நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு எழுதி எடுத்துன்னு வந்துட்டு இது அதுலதான் இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது மனுஸ்மிருதியிலே இருக்கு சார். மனுஸ்மிருதியில என்ன சொல்றாங்கன்னா, மனுஸ்மிருதியில ஒரு கருத்தை மறுக்கிறப்ப ஆதாரத்தோட மறுக்கணும். நான் ஆதாரத்தோட பேசுறேன். இது ஒரு ஆதாரமா? நான் அப்படி இல்லன்னு சொல்றேன். பெண்களை வந்து அதாவது யாகம் செய்யும் போது பெண்கள் கூட இருக்கணும், அவங்களுக்கு மதிப்பு தரணும்னு மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கு. சரி, அப்ப சரி, எந்த யாகத்துல நீங்க பெண்களை அனுமதிக்கிறீங்க சொல்லுங்க? எந்த பெண்கள் பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க. சோமயாகம் செய்யும் போது பத்தினியானவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அவங்க இருந்தா அந்த சோமயாகமே நிறைவடையும். இல்ல சார், நீங்க வந்து ஆதாரம் கேட்டீங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப பக்கத்துல இருந்தா அது வந்து இல்லன்னு, அதாவது இருக்கா மனு தர்மம் வந்து இப்ப ஒரு பெண்களுக்கு அனுமதி கொடுக்கலங்கிறாரு. மனு தர்மம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்லையே, நான் சொல்லுவேங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இயல்பான ஒரு விஷயம் சார். இப்ப ஒண்ணுமே இல்ல, இவர் ஒரு புத்தகம் வந்து படிக்காம கேட்டாரு, அவர் வந்து சொல்றாரு. ஆனா உங்கள்கிட்ட என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த சமூக இந்த வேதத்துக்கும் மனுஸ்மிருதிக்கும் வேறுபாடு வரும்போது வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, வேதம் என்ன சொல்லிருக்கு? வேதம் வந்து பெண்களுக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கு. சரி, அப்ப நீங்க எதை எடுத்துப்பீங்க? நீங்க நான் சின்ன கேள்வி கேட்கறேன். நீங்க எதை எடுத்துப்பீங்க? அப்போ வேதத்தை தான் எடுத்துக்கணும். மனுஸ்மிருதியிலே அதை சொல்லி நான் பதில் சொல்றதுக்கு எனக்கு அனுமதிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வேதம் வந்து அவ்வளவு உயர்ந்த இடத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்குன்னா, இன்றைக்கு வேதம் ஓதுகிற உரிமை பெண்களுக்கு ஏன் மறுக்கப்படுது? இன்றைக்கு வந்து வேதம் ஓதி ஒரு சங்கராச்சாரிய ஆகிறதுக்கு பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு எந்த யாகத்திலேயாவது உட்கார்ந்து வேதம் சொல்றதுக்கு ஒரு பெண்களுக்கான வாய்ப்பு நீங்க மடாதிபதியா அமீர்தானந்த மையம் இருக்காங்க, அமீர்தானந்த மையம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்து மதத்தினுடைய கலவரக்காரர்கள் கிடையாது. எதிர்த்து வழித்தோன்றல் ஒரு மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கலையா? தமிழகத்துல சென்னையில மடாதிபதிகள் இருக்கிறார்கள் பெண்கள். இன்றைக்கு என்னுடைய ஊர்ல கோயில்ல நிறைய அர்ச்சகர்கள். இது ஒரு தவறான ஒரு எந்த கோவில்ல பெண் அர்ச்சகர்கள் இருக்காங்க? நிறைய அம்மன் கோயில். நான் சொல்ற வேத முறைப்படி உள்ள கோயில், வேத முறைப்படி உள்ள கோயில் திருவல்லிக்கேணியில இருக்கிறா. திருவல்லிக்கேணி ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா ஆகம விதி அப்படிங்கறதுக்காக தான் அடிப்படையா கேட்கிறோம். திருவல்லிக்கேணியில நிறைய கோயில் இருக்கு சார். இந்த வீரங்கோயில், மதுரை வீரங்கோயில்ல வந்து கொண்டாடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வாசல்ல கோயில் வச்சு பெண்கள் கும்பிடுறாங்க. ஐயா நாராயண கோயில் இருக்கின்றது, அருமனை என்கின்ற பகுதி, பெரிய கோயில். ஐயா ஆயிரக்கணக்கான மக்கள் போகக்கூடிய ஐயாவளியை சொல்றீங்க, வைகுண்டசாமி கோயில். அந்த கோயில்ல அம்மையார் தான் முழுக்க முழுக்க சனாதன இந்து மதத்துக்கு எதிராக அவர் போராடினவர் இல்லையா? ஐயோ, சனாதன தர்மத்துக்கு நீங்க நாராயணனுடைய ஐயா வைகுண்டசாமியும் நாராயணகுருவும் இருக்கு. வேத ஆரிய மரபை எதிர்த்து கலகம் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய வைகுண்டசாமிக்கு முடிச்சு போராட்டம் நடத்தினாங்க வரலாறு, அவருடைய வரலாறுல இருக்கு. கோயில்ல பூஜை அர்ச்சகரா இருக்கிறவங்க தான் சொன்ன ஒழிய நீங்க இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விவாத மேடையில வச்சுக்கிடுவோம். நீங்க பெண்கள் இருக்கின்றீர்கள் கேட்டதுனால நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கின்றது. அந்த பசுக்களை எல்லாம் அந்த ஆசிரமத்தில் அதனுடைய மடாதிபதி ஒரு பெண் அம்மையார் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா இருக்கின்றார்கள். எந்த கட்சியில, திராவிட இயக்க கட்சியில பெண் வந்து தலைவரா யாரா இருக்காங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதல்வரே திராவிட முன்னேற்ற ஒன்னு தெரியுங்களா, வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவை திராவிட கட்சியா நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால நாங்க அதை எடுத்துக்கிறதே இல்ல. ஏன்னா வீரமணி சொல்றதுல எடுத்துக்கிறீங்க. ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தலைவரா வந்து ஒரு பெண் ஏன் இது வரைக்கும் வர முடியல?
மணியம்மையார் தலைவரா இருந்து ராவணனில் நடத்தினாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கறேன். கனிமொழி வந்தா ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துப்போனா இல்ல வர முடியல. அறிவொழியெல்லாம் தலைவரா ஏத்துப்பாரு. ஆனா தாலி போடுறதுக்கு மட்டும் பெண்களுக்கு உரிமை இல்ல. நீங்க சட்ட ரீதியாக பார்க்க வேண்டியதில்ல. சட்ட ரீதியா என்ன சொல்றாங்கன்னா சட்ட ரீதியா இல்ல. இப்ப நம்ம சட்டப்படி ஊடகங்கள் பொதுவான ஒரு அமைதியை லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே போன்று சில பிரச்சனைகள் ஒரு மாடஸ்டி ஆஃப் அந்த தன்மானத்தை கேள்வி செய்கின்றது, ஒரு தனிப்பட்ட நபரை குறைத்து பேசுகிறது. எதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை? இப்ப எதை பத்திலாம் பேசக்கூடாது? ஊடகங்கள் ஒரு சட்ட ஒழுங்கு, அதாவது மக்கள் அமைதியாக வாழுகின்ற, மக்களுடைய அமைதியை குலைக்குகின்ற அந்த கான்ட்ரோவர்சியல் அந்த மாதிரி எதெல்லாம் வருது எல்லாமே வருகின்றது. இன்றைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா விவாதமே பண்ண முடியாது. தீவிரவாதிகள் தினம் ஒரு பத்திரிகையாளருடைய கழுத்தை அறுத்து கொள்ளுகின்ற காட்சியெல்லாம் நம்முடைய இதுல ஊடகத்துல வந்து அதை கண்டிச்சு விவாதம் நடந்துச்சா இல்லையா? இருக்கு இன்னைக்கு விவாதங்கள் நடந்தது. இப்ப இந்தியாவில இருக்கு சொன்னப்ப எல்லா தொலைக்காட்சியும் ஆப்கானிஸ்தான்ல நடந்தது. தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கல சார். இதே இமயம் தொலைக்காட்சியில நானே வந்து பேசியிருக்கேன். உசூரியன் நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் என்று இருக்குகின்ற இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் அதை எல்லாம் தொல்பொருளை எல்லாம் அழிக்க வேண்டும் இன்னைக்கு ஐஎஸ் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஐஎஸ்க்கு பிரதிநிதியா அங்க யார் உட்கார்ந்திருக்கா? நீங்க எதுக்கு ஐஎஸ் சொல்றேன்? அங்க நடந்து கொண்டிருக்கு. கூட்டம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல கூட்டம் இருக்கு. அவங்க இன்னைக்கு பங்களாதேஷ்ல போக முடியல. அவரால் அவங்க இந்தியாவை தஞ்சம் புகுந்திருக்காங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நீங்க சொல்ற அதேதான் அவங்களும் எதிர்க்கிறாங்க. அவங்க எத்தனை ஆணை வச்சுக்க நான் முடிவு செய்வேன்னு சொல்றாங்க. தஸ்மானஸ்ரீ நீங்க ஏத்துக்கிறீங்க? அவங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கல. ஆனா அவங்க தவிர்க்கணும்னு சொல்றேன். தவிக்கணும். ஆமா, கண்டிப்பாக அவர்கள் இந்த மாதிரி விவாதம் முஸ்லிம்ஸ் சொல்றாங்க, நீங்க பேசுறத தவறுங்கன்னு சொல்றாங்க. நானு விவாதமாக வரக்கூடிய ஒருவர் அது நம்பிக்கையோட இருக்கின்ற விஷயத்துல அல்லது ஒரு வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டிருப்ப ஒரு புனிதமாக நினைக்கின்ற காரியம். நீங்க வாழ்க்கை முறை நினைக்கிறது பலருக்கு அது பிரச்சனையா இருக்கு. யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க இதெல்லாம் பிரச்சனை தானே அந்த பொண்ணு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. தூக்கி எறியல தூக்கி எறிஞ்சத காமிச்சுதான் ஒரு கோபப்பட்டேனாரு. நீங்க தூக்கி எறியல. அதாவது அந்த பொண்ணுடைய நீங்க சொல்லாத கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க இன்னைக்கு சொன்னீங்க தாலியை தூக்கி போட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. தாலியை நாய் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் அதை சொல்லியிருந்தேன். நிறைய கருத்து அப்படி பேசுறது. அது ஊடகத்தை வன்முறை மூலம் பணிய வைக்கின்ற அந்த எண்ணம் மிகவும் குரூரமானது. அது அதனால கருத்தை கருத்தால் தான் அதை எதிர்க்க வேண்டும். ஆனால் இந்த ஊடகங்கள் தங்களுடைய எல்லைகளை கட்டமைக்க வேண்டும். ஏன்னா எதை வேணா பேசிட்டு டிஆர்பி ரேட்டை ஏத்தலாம், அதுக்காக மக்களுடைய உணர்வுகளை கிளறி விட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம், டிஆர்பி ரேட்டை ஏத்து நம்மளுடைய சேனலை முன்னாடி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடாது. சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். டிஆர்பி ரேட்டே இப்ப இந்த கலவரத்தை அப்புறம் தான் உயர்ந்திருக்குங்கிறது கருத்து. அதாவது இது ஒரு ஹேட் கேம்பெயின். அதாவது இன்னொரு மதத்தின் ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டே ஒரு இயக்கத்தை கொண்டு போறதுங்கிறது ஒரு ஹேட் கேம்பெயின், வெறுப்பு அரசியல். பல வருஷமா செஞ்சுருக்கீங்க. அதை நான் ஏன் செய்யறோம்? எங்களை நீங்க வெறுக்கிறதால தான் நாங்க சொல்றோம். மத்த அமைப்பு எங்களை வெறுக்கிறதால நாங்க சொல்றோம். மத்த அமைப்பு எங்களை வெறுக்கிறதால நாங்க சொல்றோம். நீங்க இப்ப ஹேட் சொல்லும்போது மத்தவங்க எங்களை சொல்லும்போது அதுவும் ஹேட் தானே. சரி இருங்க, நான் தான் பேசணும். இது இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற ஒரு தளத்தின் மேல தான் இவங்க எல்லா வாதமும் வைக்கிறாங்க. இப்போ இந்த இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பெரிய இந்து மதம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு வேத மதம் தான். அது இது வேத புரோகித மதம். இது இந்து மதங்கிற பேர்ல இன்னைக்கு மக்கள் மீது வெகு மக்கள் மீது திணிக்கப்படுது. வெகு மக்களுக்கு நிறைய கலாச்சார அடையாளங்கள்லாம் இருக்கு. அந்த அடையாளங்களுக்குள்ள இவங்களாம் அழிச்சிட்டு ஒரு ஒற்றை அடையாளம், அந்த ஆரிய வேத மதத்தினுடைய ஒற்றை அடையாளத்தை சமூகத்தின் மீது திணிக்கிறாங்க. தாலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சமூகத்தில் எங்களுக்கு டாலரன்ஸ் இருக்கு, நாங்க தான் சகிப்புத்தன்மை உள்ளது இந்த மாதிரி தான் இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப சகிப்புத்தன்மை உள்ளது நீங்க ஏன் ஒரு வாதம் நடத்துறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு போடுறீங்க, அப்புறம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் வீசுறதுக்கு அப்புறம் ஏன் வீச மாட்டான்னு கேட்கறீங்க, அப்புறம் வீசத்துல என்ன தப்புன்னு கேக்குறீங்க, அப்புறம் ஏன் இன்னொரு பேத்துக்கார மேல பேச மாட்டேங்குன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சி முக்கியமா இந்த தாக்குதல் நடந்திருக்கப்ப இந்த பிரிஞ்ச் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது இல்ல அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தமிழக தலைவர் தமிழிசையும் வானதியும் போய் அவங்களுக்கு எங்களுடைய தார்மீக அந்த போராட்டங்களுக்கு ஆதரவையும் கொடுத்துட்டு சட்ட ரீதியான உதவிகளையும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான இது செய்திகள்லாம் வந்தது. அதனால ஒரு ஆளுங்கட்சியா ஒரு எதிர்கட்சி போராட்டத்தை செய்யறதை விட அல்லது ஒரு அடக்குமுறையை அல்லது போராட்டத்தை செய்யறதை விட ஆளுங்கட்சி செய்யக்கூடிய போராட்டங்கள் கொஞ்சம் வீரியமிக்கவை. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்கு. அதனால ஆளுங்கட்சி இந்த மாதிரியான போராட்டங்கள் ஈடுபடுறது ரொம்ப அபாயகரமானது. அதை தவிர்க்கணுங்கிறத முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். நிறைய கருத்து சுருக்கமா இந்தியாவில் வன்முறை கலாச்சாரத்தை யாராக இருந்தாலும் கைவிட வேண்டும்.
ஒரு கருத்து சுதந்திரத்தை கருத்தால தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதை வன்முறையாக எதிர்கொள்ளக்கூடாது. அதே போன்று பெரும்பான்மையாக வரக்கூடிய இந்துக்கள் மீது இந்துக்களுடைய விதிகளை பற்றி கொச்சையாக பேசுகின்ற இந்த மாதிரி திராவிட கழகமாக இருக்கட்டும், இது போன்ற அமைப்புகளும் கொஞ்சம் அவர்கள் நாவடக்கம் தேவை. ஊடகங்களும் ஒரு பொது அமைதியை பங்கம் வராத வகையிலே பார்த்து கொண்டு கண்ணியமாக நிகழ்ச்சிகளை நடத்துவது நல்லது. நிச்சயமாக இப்ப ஊடகங்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சிடுறீங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கேமராமேனை தாக்குனதையும் கண்டிச்சிடுறீங்க. அந்த அமைப்புகளையும் கண்டிக்கிறீங்க. இந்து முன்னணியே கண்டிக்கிறீங்க. நான் அமைப்புகளை யாரு குற்றவாளியை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறேன். இல்ல அதான் அந்த அமைப்பு எந்த அமைப்பா இருந்தாலும் அது இந்த முன்னணி இந்து மக்கள் கட்சி எதுவா இருந்தாலும் கண்டிக்கிறீங்க. நீங்க அந்த அவங்கள உணர்ச்சி வர தூண்டுற அந்த மீடியாவை பத்தி பேசவே மாட்டீங்க. நீங்க அதுதான் இங்க பெரிய ஊடகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வேணும்ட்டே வந்து அங்க இருக்கிறவங்கள கேவலமா அது மூலமா ஒரு வன்முறை ஏற்படுத்த பார்த்தாங்க. ஐயா வந்து வன்முறையை கண்டிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா. ஆனா மகாராஷ்டிரால சிவசேனை தான் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் அடிச்சு எல்லாம் தாள் பண்ணிச்சு. அரங்கம் நிகழ்ச்சியில் ஊடகங்கள் எந்த கருத்தை வெளியிடலாம் என்பதை யார் தீர்மானிப்பது? அடிப்படைவாதிகளா, அரசியல்வாதிகளா, யார் அதை தீர்மானிப்பது என்பது குறித்து ஒரு விரிவான விவாதம் சென்றது. பொதுவாக ஒரு தொலைக்காட்சிகளில் இப்போது சமீப காலமாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் அன்றன்று நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடைபெறுகிறது. அதில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சிபிஎம், திராவிடர் கழகம் என அனைத்து தரப்பினரும் மோதிக்கொள்கின்றனர். அதற்கு பிறகு சிரித்து செல்கின்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஊடகங்கள் எல்லா அரசியல் தலைவர்களிடம் முரண்பட்டவர்களாக இருந்தாலும் உடன்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோருடையும் அன்பாக பழகி விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விவாதம் நடத்தாதே என்று சொல்லி ஒரு அமைப்பினர் மிரட்டியதும் அங்கு வேலை பார்க்கின்ற ஒரு ஒளிப்பதிவாளரை தாக்கியதும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வடு மறைவதற்குள் ஒரு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டை போட்டது உண்மையில் ஜனநாயக சக்திகள் அனைவரையும் மனதையும் அது மிகவும் வேதனைப்படுத்தியிருக்கிறது. இதை இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள் நடத்தியதாக கூறப்பட்டாலும் பெரும்பாலான இந்துக்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நமது அரங்கில் இந்துத்துவ எழுத்தாளரும் இதை கண்டித்திருக்கிறார், சிவசேனா அமைப்பை சேர்ந்தவரும் கண்டித்திருக்கிறார் என்பது ஒரு ஊடகவியலாளர்களாக ஊடகத்தையும் ஊடக சுதந்திரம் குறித்தும் ஊடகம் எவ்வாறு வலிமையாக வெறிவிடும் என்றால் அது யாராக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்து போய் சேர வேண்டும் என்றால் இதே ஊடகம் தான் உங்களுக்கு தேவைப்படும் என்பதையும் இந்த விவாத அரங்கம் மூலம் தெரிவித்துக் கொண்டு இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த சிவசேனாவினுடைய தமிழ் மாநில தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கும், எழுத்தாளர் மற்றும் சிக்ஸ் சென்ஸ் பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எழுத்தாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்துத்துவ எழுத்தாளர் மா வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.